வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறதன் மூலியமா கிராப்ஸியோல நீங்க ஏர்ன் பண்ண முடியும். அதற்கான வழிமுறைகளை தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். சோ வீடியோவை லாஸ்ட் வரையும் பாருங்க. அதற்கு முதல்ல நீங்க கிராப்ஸியோல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரெண்டு வழிகளில் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் grapsio.in போயிட்டு அதுல லாகின் அப்புறம் ஸ்லாஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி கிரியேட்டிவ் அண்ட் அக்கௌண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா யூ வேர் ரெஃபர்ட் பை அட்மின், நீங்க டைரக்டா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்கன்னு அர்த்தம். இன்னொரு வழி, உங்களுடைய ரிலேஷனோ அல்லது ஃப்ரெண்டோ உங்களுக்கு ரெஃபரல் லிங்க் கொடுத்திருப்பாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணியும் நீங்க ஜாயின் பண்ணிக்க முடியும். உங்களுடைய ஃப்ரெண்ட் லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா யூ வேர் ரெஃபர்ட் பை அப்படின்னு போட்டு அவங்களுடைய நேம் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுங்கிறத பார்க்கலாம். நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய நேமை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய இமெயில் அட்ரஸை டைப் பண்ணுங்க. மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. சோசியல் மீடியா அக்கௌண்ட் இருக்கு, அதை கிளிக் பண்ணா நீங்க எந்த சோசியல் மீடியால ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்கன்னு கேட்கும். நீங்க Facebookல ஸ்டேட்டஸ் வைக்க போறீங்களா, இல்ல இன்ஸ்டாகிராம்ல வைக்க போறீங்களா, வாட்ஸ்அப்ல வைக்க போறீங்களான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்ல மூணுலயும் வைக்க போறேன் அப்படின்னா அது மூணையும் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு வாட்ஸ்அப் மட்டும் செலக்ட் பண்றேன். அடுத்து வாட்ஸ்அப் ஐடின்னு கேட்கும். உங்களுடைய மொபைல் நம்பர் தான் ஐடி. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல யூசர் நேம் கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களுடைய கரண்ட் அட்ரஸை டைப் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணுங்க. ஸ்டேட்ல தமிழ்நாடுன்னு என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து செலக்ட் பின்கோடுங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ணீங்களோ அதுல இருக்க பின்கோட் எல்லாம் காட்டும். உங்களுடைய பின்கோடு எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாஸ்வேர்ட், உங்களுக்கு எந்த மாதிரி பாஸ்வேர்ட் வேணுமோ அதை கிரியேட் பண்ணிக்கோங்க. அடுத்து ரிஜிஸ்டர் அப்படிங்கறத கிளிக் பண்றேன். ரிஜிஸ்ட்ரேஷன் சக்சஸ்ஃபுல்லின்னு வந்துடும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா லாகின் இன்டு அக்கௌண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க ரிஜிஸ்டர் பண்ண உங்களுடைய இமெயில் ஐடி, நீங்க கிரியேட் பண்ண உங்களுடைய பாஸ்வேர்டை போட்டு சைன் இன் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய டேஷ்போர்டு ஓபன் ஆகும். மேலே பாத்தீங்கன்னா உங்களுடைய ரெஃபரல் லிங்க் இருக்கு. இதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இதை பத்தி ஃபர்தரா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். அடுத்து கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணணும். லெஃப்ட் சைடுல அப்ளை கேஒய்சிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. செலக்ட் டாக்குமெண்ட் டைப்ல பேன் கார்டு அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய பேன் கார்டு நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து பேன் கார்டுடைய ஃப்ரண்ட் பேஜ் அப்லோட் பண்ணணும். அதுக்கு இந்த சூஸ் ஃபைல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி பேன் கார்டுடைய ஃப்ரண்ட் பேஜ் அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ரெண்டாவது பேன் கார்டுடைய பேக் பேஜ் அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து அப்லோட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இருக்கு. அதை கிளிக் பண்ணி உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை அப்லோட் பண்ணுங்க. ஃபைனலா சப்மிட் கேஒய்சி அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. இதுக்கப்புறம் நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். உங்களுடைய கேஒய்சியை வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு ஆக்டிவேஷன் பண்ணிடுவாங்க. ஆக்டிவேஷன் பண்ணாங்க நீங்க எங்க செக் பண்றதுன்னா டேஷ்போர்ட்ல கேஒய்சி ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும். அங்க நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். அடுத்து லோட் ஃபண்ட். கிராப்ஸியோல நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம பே பண்ணணும். அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம லோட் ஃபண்ட் கொடுத்து நம்ம வாலெட்ல அமௌண்ட்டை லோட் பண்ணி வச்சுக்கணும். அதை நீங்க டைரக்டா பே பண்ண முடியாது. உங்க வாலெட்ல இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வச்சு தான் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண முடியும். இந்த லோட் ஃபண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம கம்பெனியோட அக்கௌண்ட் டீடைல் IFSC கோட்லாம் கொடுத்திருப்பாங்க. மினிமமா நீங்க 60 ரூபாய் இதுல ஆட் பண்ணிக்க முடியும். மேக்ஸிமம் நீங்க எவ்வளவு வேணா ஆட் பண்ணிக்கலாம். சோ உதாரணத்துக்கு இப்போ நீங்க 60 ரூபாய் ஆட் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா கம்பெனியோட அக்கௌண்ட்டுக்கு நீங்க கூகுள் பேவோ ஜிபேவோ இல்ல உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்தும் நீங்க டைரக்டா இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு எவ்வளவு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க, அந்த டிரான்சாக்ஷன் ஐடி, அப்புறம் நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கல்ல அதோட ஸ்கிரீன்ஷாட் அட்டாச் பண்ணிட்டு சப்மிட் ஃபண்ட் ரிக்வெஸ்ட் அப்படிங்கறத கொடுத்துருங்க. ஒன்ஸ் ஆபீஸ்ல அதை வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு உங்களுக்கு அப்ரூவ் பண்ணிடுவாங்க. அந்த பேலன்ஸ் உங்களுடைய மெயின் வாலெட்டுக்கு வந்துடும். அடுத்த ஸ்டெப் பிளான்ஸ். கிராப்ஸியோல சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே கன்வீனியன்ட்டா இருக்கும். நீங்க குறிப்பிட்ட ஸ்லாட்டுக்கு மட்டும் கூட உங்களால பிளானஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அதே சமயம் உங்களுக்கு டெய்லி பிளான் இருக்கு, 3 டேஸ் பிளான் இருக்கு, வீக்லி பிளான் இருக்கு, மந்த்லி பிளானும் இருக்கு. இப்போ 1 டேக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா மினிமம் நீங்க 27 ரூபாய் பே பண்ணீங்கன்னா 3 ஸ்லாட் உங்களுக்கு ஓபன் ஆகும். அதுல மொத்தம் உங்களுக்கு 15 ஸ்டேட்டஸ் கொடுப்பாங்க. நீங்க ஒரு நாளைக்கு 150 ரூபாய் ஏர்ன் பண்ண முடியும். இல்ல ஒரு நாளைக்கு என்னால பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டே ஒர்க் பண்ண முடியாது, என்னால ஏதாச்சும் ஒரு ஸ்லாட் புக் பண்ணிக்கிறேன், 8 மணி நேரம் மட்டும் தான் என்னால ஒர்க் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த 10 ரூபாய் கொடுத்து இந்த பிளானை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ மார்னிங் ஸ்லாட் 10 ரூபீஸ் அப்படின்னா இந்த பர்ச்சேஸ் பிளானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மார்னிங்கான ஸ்டேட்டஸ் மட்டும் உங்களுக்கு ஓபன் ஆகும். அதை நீங்க டவுன்லோட் பண்ணி ஸ்டேட்டஸ் வைக்கலாம். அதுக்கு உங்களுக்கு 5 ஸ்டேட்டஸ் கொடுப்பாங்க. பேமெண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50 ரூபாய் கிடைக்கும். நீங்க ஆஃப்டர்நூன் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஆஃப்டர்நூனுக்கு நீங்க அதே மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஈவினிங் மட்டும் வைக்கிறேன்னா அதே மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு ஃபுல் டேவும் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அடுத்தடுத்த ஆப்ஷன் உங்களுக்கு கீழே அப்டேட் பண்ணுவாங்க. நான் இந்த வீடியோ எடுக்கும்போது அப்டேட் பண்ணாம இருக்காங்க. இந்த வீடியோ அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அதுல 1 டே பிளான், 3 டே பிளான் மற்றும் இன்னும் என்னென்ன பிளான்லாம் இருக்கோ அது எல்லாமே அப்டேட் பண்ணிருப்பாங்க. நீங்க இங்க பிளான்ஸை பொறுத்தவரையும் உங்களுக்கு ரொம்பவே கன்வீனியன்ட்டா இருக்கு. நீங்க ஸ்லாட்டும் புக் பண்ணிக்கலாம், 1 டே பிளானும் வச்சுக்கலாம். உங்க கன்வீனியன்ட்க்கு ஏத்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இந்த பிளானை பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப்பா அட்வர்டைஸ்மெண்ட். அதை கிளிக் பண்ணோம்னா இதுல எப்பயுமே உங்களுக்கு 5 போஸ்டர்ஸ் தான் ஷோ பண்ணும். அதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் ஃபுல் டே பிளான் எடுத்திருக்கேன் அப்படின்னாலும் நீங்க மார்னிங் அந்த டைமுக்கு வந்தீங்க அப்படின்னா அப்போ மார்னிங் ஸ்லாட்டுக்கான 5 போஸ்டர்ஸ் இருக்கும். ஆஃப்டர்நூன் வந்தீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூனுக்கான 5 போஸ்டர்ஸ் இருக்கும். ஈவினிங் வந்தீங்க அப்படின்னா ஈவினிங்கான 5 போஸ்டர்ஸ் இருக்கும். இல்ல நான் ஒரு ஸ்லாட் மட்டும் தான் புக் பண்ணிருக்கேன் அப்படின்னா எந்த ஸ்லாட்ல புக் பண்ணிருக்கீங்களோ அந்த டைமுக்கான 5 போஸ்டர்ஸ் போட்டு தான் இந்த இடத்துல இருக்கும். நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்க டவுன்லோட் பண்ணி அதை ஸ்டேட்டஸ்ல வச்சிடுறீங்க. அடுத்த ஸ்டெப் ஒர்க் கம்ப்ளீஷன் ரிக்வெஸ்ட். இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ மார்னிங் ஸ்லாட்டுக்கான 5 போஸ்டர்ஸ் இருக்கு அப்படின்னா போஸ்டர்ஸ் 1, போஸ்டர்ஸ் 2, போஸ்டர் 3 இந்த மாதிரி 5 இது கொடுத்திருப்பாங்க. அதுல எந்த போஸ்டரோட ஸ்கிரீன்ஷாட்டோ அதுல வச்சுட்டு எவ்வளவு வியூஸ் வந்திருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு நீங்க சப்மிட் கொடுக்கணும். இதே மாதிரி 5 போஸ்டர்ஸ் அப்படின்னா அந்த 5 போஸ்டர்ஸையும் அப்லோட் பண்ணி வியூஸ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத அப்டேட் பண்ணிட்டு சப்மிட் கொடுக்கணும். இதை நம்முடைய பேக் எண்ட்ல வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே அந்த அமௌண்ட் உங்களுடைய வாலெட்ல கொடுத்துருவாங்க. சோ நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்க இண்டிவிஜுவலா ஒரு நாளைக்கு 150 ரூபாய் ஏர்ன் பண்ண முடியும். அடுத்த டேஷ்போர்டை
ஆப்ஷனை கிளிக் பண்றேன். இங்க உங்களுக்கு முன்னாடியே ஒரு ஆப்ஷன் சொல்லியிருப்பேன், யுவர் ரெஃபரல் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லிங்கை காப்பி பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம ரெஃபர் பண்றதன் மூலியமாகவும் கிராப்ஸியோல மிகப்பெரிய இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்மளால பெற முடியும். இந்த மை பார்ட்னர் அப்படிங்கறத கிளிக் பண்ணலாம். இங்க லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 அப்படின்னு இருக்கு. நீங்க டைரக்டா ரெஃபர் பண்ணவங்க லெவல் 1ல இருப்பாங்க, அவங்க மூலியமா ரெஃபர் ஆனவங்க லெவல் 2, அவங்க மூலியமானவங்க லெவல் 3 அப்படின்னு இருப்பாங்க. இப்படி 20 லெவல் இருக்கு. இந்த 20 லெவல்லையும் யாராச்சும் ஏர்ன் பண்றாங்க அப்படின்னா அதுல இருந்து உங்களுக்கு 0.5% கமிஷன் கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு லெவல் 1ல நீங்க ஒரு 10 பேர்த்த ரெஃபர் பண்றீங்க. அந்த 10 பேரும் ஒரு 10 பேர்த்த ரெஃபர் பண்ணாங்கன்னா லெவல் 2ல 100 பேர் இருப்பாங்க. லெவல் 2ல இருக்க 10 பேரும் 10 பேர்த்த ரெஃபர் பண்ணாங்கன்னா லெவல் 3ல 1000 பேர் இருப்பாங்க. அப்போ லெவல் 1ல இருந்து லெவல் 3 வரையும் பாத்தீங்கன்னா 1110 பேர் இருப்பாங்க. இப்போ அவங்க ஏர்ன் பண்றதுல இருந்து உங்களுக்கு 0.5% கமிஷன் சொல்றோம். இப்போ ஒருத்தர் 150 ரூபாய் ஏர்ன் பண்றாங்க அப்படின்னா அதுல இருந்து 0.5% கமிஷனுங்கிறது 75 பைசா. அப்போ இந்த 1110 பேர் இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல 0.7 பைசா போட்டோம்னா 832 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். ஜஸ்ட் நீங்க வெறும் 10 பேர்த்த ரெஃபர் பண்றதன் மூலியமா இது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். இதே நீங்க இன்னும் நிறைய பேர்த்த ரெஃபர் பண்றீங்க அப்படின்னா இந்த இன்கம் அப்படிங்கிறது ஜாஸ்தி ஆகும். ஏன்னா இதுல உங்களுக்கு 20 லெவல் ஆஃப் இன்கம் இருக்கு. சோ நீங்க ஸ்டேட்டஸ் வைக்கிறதன் மூலியமாவும் நம்மளால 150 ரூபாய் ஏர்ன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம நீங்க ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்களால அதுக்கு மேலேயும் ஏர்ன் பண்ண முடியும். சோ கிராப்ஸியா மூலியமா நீங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறதுனால ஒரு நாளைக்கு 150 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் வரையும் சாலிடா உங்களால ஏர்ன் பண்ண முடியும். சோ இந்த அருமையான ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திங்க. உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இதை பத்தி தெரியப்படுத்துங்க. நிச்சயமா வாழ்க்கையில நீங்களும் சாதிக்க முடியும். அடுத்தடுத்த அப்டேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு கிராப்ஸியோட வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதற்கான லிங்க் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க. நன்றி.